இங்க ஒரு பையன் ஒரு பொம்மையை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அந்த பொம்மைக்குள்ள வந்துட்டு ஒரு கேமரா இருக்கிறத பார்த்திருப்பான். இப்போ இந்த பொம்மை வந்துட்டு அவனுடைய பிரின்சிபல் ஆஃபீஸ்ல இருக்கிற பொம்மை தான். இந்த பையனோட பிரின்சிபல் தான் இது என்னோட ஃபேவரட்டான பொம்மை, உடஞ்சு போயிடுச்சு, ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஆனா அந்த பொம்மைக்குள்ள கேமரா இருக்கிறது அந்த பிரின்சிபலுக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக உள்ள கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பையன் வந்துட்டு இந்த கேமரால என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு போட்டு பார்த்தா பிரின்சிபலோட நிறைய பிரைவேட்டான வீடியோஸ்லாம் இருக்கும். இந்த பையன் சும்மா இல்லாம அதை எடுத்து இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிடுவான். இப்போ சுத்தி இருக்கிறவங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே இதை பார்த்தோன்னா அந்த பையனை பயங்கரமா பாராட்டுவாங்க. நீ தாண்டா பெரிய டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வீடியோஸ்லாம் பிரின்சிபலும் பார்த்துருவாரு. நம்மளை பத்தின வீடியோஸ் வந்து இவன் தான் அப்லோட் பண்ணிட்டான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த பையனோட பேரண்ட்ஸையும் வர வச்சிருப்பாங்க. உங்க பையனை ஒரு நிமிஷம் கூட இந்த ஸ்கூல்ல வச்சிருக்க மாட்டோம், இதோட இவன் எந்த ஸ்கூல்லையும் சேர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த பையனோட அப்பா அம்மாவும் போட்டு அவனை அடிச்சு எதனால இப்படி பண்ண, சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் சரி பிரின்சிபல் வந்து மனசு இறங்கவே மாட்டேங்கிறாரு. அதனால இப்போ இந்த பையனுக்கு வேற வழியே இல்லை. ஸ்கூலை நிறுத்திட்டு ஒரு இன்டர்நெட் கேஃபேல கொஞ்சம் காசுக்கு தான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சிருப்பான். ஆனா அந்த ஓனர் வந்துட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு அந்த பையனுக்கு வந்து காசு கொடுத்துருக்க மாட்டாரு. நீ ஃப்ரீயா எனக்காக வந்து சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேலை செய்யறேன்ட்டு பார்த்தா உனக்கு காசுலாம் தேவைப்படுதா அப்படின்ட்டு ரொம்ப திமிராவே பேசுவாரு. இந்த பையன் வந்து இப்போ நான் நினைச்சேன் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் வந்து ஹேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். உன்னால முடிஞ்சா பண்ணிக்கூட அப்படின்னு சொல்றப்போ வந்து அந்த பையனும் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவான். இப்போ அவரோட இன்டர்நெட் கேஃபேல இருக்கிற எல்லா சிஸ்டமுமே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அடுத்ததா இப்போ இந்த பையனுக்கு வேற வழியே இல்லை. அதனால ரோட்ல வந்து குப்பை வாரிட்டு இருப்பான். அப்போ குப்பைகள் எல்லாம் எடுக்கும் போது வந்து ஒரு ஹேக்கிங் காம்படிஷன் பக்கத்துல நடக்கிறது தெரிய வந்திருக்கும். நம்மளுக்கு தான் ஹேக்கிங்லாம் நல்லா வருமே, அதனால போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் போயிருப்பான். நிறைய ஃபேமஸான ஹேக்கர்ஸ்லாம் அங்கே வந்திருப்பாங்க. இப்போ அந்த காம்படிஷனை நடத்துறவங்க வந்து நாங்கள் 5 பேரியர் வச்சு சிஸ்டமை வந்து ரொம்ப சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. யார் இந்த 5 பேரியரையும் உடச்சி எங்களோட சிஸ்டமை ஹேக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய அவார்ட்ஸும் தருவோம், அது மட்டும் இல்லாமல் நிறைய காசும் தருவோம்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாரும் 2வது 3வது ரவுண்ட்லேயே போயிடுவாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும் தொடர்ந்து அப்படியே வந்துட்டு 5வது பேரியர் வரைக்கும் வந்துட்டான். அங்கே இருக்கிற ஜட்ஜ் எல்லாருமே வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருப்பாங்க. இப்போ 5வது ரவுண்டுக்கு வந்த ஒரே ஆள் இவன் மட்டும்தான், வேற யாருமே வரல. ஆனா லாஸ்ட் ரவுண்ட் வந்து வின் பண்ணவே முடியல. எத்தனை தடவை ட்ரை பண்ணாலும் சரி வந்து ஃபெயில் ஆயிட்டே தான் இருக்கா. கடைசி 3 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. அந்த டைம்ல தான் அங்க ஒருத்தர் வந்திருப்பாரு. அந்த கோட்ல எல்லாம் ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணிருப்பாரு. இந்த பையனை வந்து அந்த காம்படிஷன்ல வின் பண்ணிடுவான். நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே அனுப்பி அவங்க அப்பா அம்மாவும் வெளியே அனுப்பின அந்த பையன் தான் வந்து இப்போ இவ்வளோ பெரிய காம்படிஷனே வின் பண்ணியிருப்பான்.